பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். நீ யார் என்பதையும் முன் ஜென்மத்தில் நீ எதுவா இருந்தாய் என்று கூட நான் அறிவேன். என்னை பற்றி நீ அறிவாயா? நன்றாக அறிவேன். நீ உன் முன் ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்திருந்தாய். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலைக்கு யாத்திரையாக வந்த சில வைஷ்ணவர்கள் மதுராந்தகம் ஏரிக்கு அருகில் தங்கி பகவத் பிரசாதத்தை உட்கொண்டார்கள். அவர்கள் உண்ட மிச்சத்தை, சேஷமான அந்த பிரசாதத்தை புதரில் உடும்பாக இருந்த நீ உண்டதால் இன்று இப்பிறவியில் மனிதனாக, சகல கலா வித்தகனாக, சாஸ்திர பண்டிதனாக உருவெடுத்திருக்கிறாய். உன்னுடைய முற்பிறவி மட்டுமல்ல, என்னுடைய முற்பிறவியையும் நான் நன்கு அறிவேன். நான் என் முன் ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக பிறந்திருந்தேன். பல யாகங்களை செய்து வைத்ததால் பலர் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள். பெரும் செல்வம் என்னை தேடி வந்தது. கூடவே அகங்காரமும் பீடித்துக் கொண்டது. அதனால் சிரத்தை இல்லாமல் யாகங்கள் செய்தேன். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு லாபியாக வாழ்ந்தேன். வேத மந்திரங்களை அலட்சியமாக உச்சரித்த காரணத்தினால் பிரம்மரட்சசாக மாறி நான் அமுதினியை பீடித்தேன். என் முன் ஜென்ம பெயர் என்ன தெரியுமா? சோம சர்மா. என்ன யாதவ பிரகாசா, போதுமா இல்லை இன்னும் விவரம் வேண்டுமா? யாதவ பிரகாசா, மரியாதையாக நீ வந்த வழியே திரும்பி போய்விடு. நீ சொல்லி எல்லாம் நான் அமுதினியை விட்டு விலக மாட்டேன். நீ சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருந்துவிட்டு போகட்டும். நீ யாருக்குத்தான் கட்டுப்படுவாய்? என் மகளை விட்டு நீ எப்போது நீங்குவாய்? அதை சொல். நான் உன் மகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். யார் அவர்? எங்கிருக்கிறார்? இங்கேதான் இருக்கிறார். யார்? யார் அவன்? கோடி சூரிய பிரகாசராய், சாந்த ஸ்வரூபியாய், நெடுந்துயர்ந்து வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவராய், நித்திய சூரிகளின் தலைவரை போன்று ஒளியோடு உனக்கும் பின் நின்று கொண்டிருக்கிறாரே, ராமானுஜர். அவரது காலடி என் தலைமையில் பட்டால் போதும், அக்கணமே நான் அமுதினியை விட்டு நீங்கி மேலான கதியை அடைந்து விடுவேன். என்ன யாதவ பிரகாசா, அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாயா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். ராமானுஜர் உனது சிஷ்யன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான், உயர்ந்த மகான். அவருடைய திருப்பாதங்கள் என் மேல் படத்தான் எவ்வளவு நாட்களாக நான் இங்கு காத்து கிடக்கிறேன். சுவாமி, இன்னும் என்ன தயக்கம்? ராமானுஜர் உங்கள் சீடர் தானே? அவரிடம் சொல்லுங்கள். அவரின் திருப்பாதங்களை என் மகளின் சிரசின் மீது பதிக்க செய்யுங்கள். என் மகளை மீட்டுத் தாருங்கள் சுவாமி. தயவு செய்து எனது மகளை மீட்டுத் தாருங்கள் சுவாமி. சுவாமி, என் மகளுக்கு அபயம் தாருங்கள். அவளுக்கு புத்துயிர் தாருங்கள். அந்த பிரம்ம ரட்சஸ் சொன்னதை தாங்களும் கேட்டீர்கள் அல்லவா? தயவு செய்து தங்களின் பாத கமலங்களை அந்த பிரம்ம ரட்சசின் மீது வைத்து என் மகளை மீட்டுத்தார்கள் சுவாமி.
உத்தரவிட வேண்டும் சுவாமி. ஹே அமானுஷ்ய சக்தியே, நீ குறிப்பிட்டது போல் என்னுள் விசேஷ சக்தி இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை. இருப்பினும் நீ சொல்வது போல் அடியேனின் பாதம் பட்டால் அமுதினிக்கு நல்லது நடக்கும் என்னும் பட்சத்தில் அடியேன் இதற்கு சம்மதிக்கிறேன். நீயும் வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயமும் உன்னிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டியிருக்கிறது. நீ அமுதினியை விட்டு விலகிவிட்டாய் என்பதை நாங்கள் எவ்வாறு ஊர்ஜிதம் செய்வது? நான் அமுதினியை விட்டு அகன்ற மறுகணமே இவ்வூரின் எல்லையில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்கின்றது. அதை பிளந்தபடி பெரும் சத்தத்துடன் நான் விடை பெற்று விலகுவேன். அதுதான் நான் அமுதினியை விட்டு சென்றதற்கு அடையாளம். தயவு செய்து தங்கள் திருப்பாதங்களை என் சிரசின் மீது வையுங்கள், கருணை காட்டுங்கள். வரதார்ப்பணம். தலைக்கணத்துக்கள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நிற்றியேலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கொணா மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாட்சி நிந்தன் மாட்சியே. மாட்சி நிந்தன் மாட்சியே. வா வரதா, என்ன வரதா, ஏன் இப்படி சொல்கிறாய்? ஏன் இந்த அதிர்ச்சி திருக்கச்சி? நான் என்ன சொல்லிவிட்டேன்? மாட்சி நிந்தன் மாட்சியே என்றேன். பெருமையாவது உனது பெருமையே என்றேன். இதில் ஒரு தவறும் இல்லையே திருக்கச்சி. என்ன வரதா இது? அடியேன் உன் பெருமையே பெருமை என்று உனது மாட்சியை பற்றி அடியேன் பின்பற்றுபவரான திருமழிசை பிரான் பாடிய பாசுரத்தை பாடி உன்னை துதிக்க, நீயோ அந்த பாசுரத்தின் பொருளாக இந்த கடையேனை சொல்லுவது தகுமா வரதா? நிச்சயம் தகும் திருக்கச்சி. நீ மிகுந்த பெருமை உடையவன் தானே. நீ செய்யும் பக்தியினால் தானே எனக்கும் பெருமை, எனக்கும் புகழ். நீ குறிப்பிட்டாயே திருமலிசை பிரான் என்று. அவர் என்மேல் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்றாக நாளையே ஆக இனி சிறிது நின்றாக நின்னருள் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை இன்றி இலை என்று பாடினார். அதாவது இப்பாசுரத்தின் இறுதி அடிகளில் நான் உன்னை அன்றி இல்லை, நீயும் என்னை விட்டு ஒரு போதும் இருக்கப் போவதில்லை என்று மார்த்தட்டி பாடியிருக்கிறார். அது வாஸ்தவமான வார்த்தைகள் தானே. என் உடைமைகளான ஆழ்வார்கள் எனக்கு பெருமை சேர்ப்பவர்கள் ஆயிற்றே. அவ்வகையில் நீயும் எனக்கு பெருமை சேர்த்தவன் தானே திருக்கச்சி. வரதா, உன்னோடு வாதிட்டு யாரால் வெல்ல முடியும்? ஏன் முடியாது திருக்கச்சி? நீ என்னுடன் கூடியிருப்பவனாயிற்றே. கூடியவர்களிடம் தோற்பவனாயிற்றே இந்த வரதன். வரதா, நீ ஏதேதோ மகத்தான விஷயங்களை சொல்கிறாய். ஆனால் அதை இந்த அடியேனின் மந்த புத்தியால் உணர முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த பெருமைக்கும் உரியவன் நீ வரதா. அதைத்தான் உள்ளுணர்ந்து அடியேன் பாடிக்கொண்டிருந்தேன். சரி,
நீ சொன்னதை நான் ஏற்றேன். எதை நினைத்து நீ என் பெருமையை கொண்டாடி கொண்டிருந்தாய்? என்ன வரதா, இதை அடியேன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அன்று நீ அடியேனிடம் சொன்னாயே, பிரம்ம ரட்சசு என்ற ஒன்றைக் கொண்டு இருவருக்கு உயர்வை தரப்போகிறேன் என்று. அதற்கான விடையை இப்போது அடியேன் உணரப் பெற்றேன் வரதா. இருள் சூழ்ந்திருந்த அமுதினியின் வாழ்வில் அருள் சூழ்ந்து புது பிறவியை அடையும்படி செய்தாய். இருளகற்றும் அகல் விளக்காம் ராமானுஜனை பகல் விளக்காம் பகலவன் சூரியனைப் போன்று சுடர்விட்டு எங்கும் யாரும் காணும் வண்ணம் பேசிக் கொண்டாடும் வண்ணம் ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தினாய். ஒன்றைக் கொண்டு பலவற்றை சாதிக்கும் உன் பெருமையை யாரால் உணர முடியும்? உன்னை போன்ற உன்னத பக்தர்களால் தான் உணர முடியும். திருக்கச்சி, நான் முன்பே சொன்னது போல் உயர்ந்த பாகவத உத்தமர்களால் அன்றோ என் பெருமை உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இகத்திலும் சரி, பரமான வைகுண்டத்திலும் சரி, நான் தனித்து இருப்பதால் என்ன பயன், என்ன பெருமை? அங்கு நித்திய சூரிகளைப் போன்று இங்கு உன்னை போன்ற சிரோன்மணிகளுடன் சேர்ந்து நான் இருப்பதில்தானே எனக்கு ஆனந்தம், பெருமை எல்லாம். என்றும் பிரியாத இந்த உறவு முறை நித்திய சாஸ்வதமாயிற்றே. என்றும் கைங்கரியத்தை வேறாக நினைப்பது ஜீவாத்மாக்களின் பெருவிருப்பு என்றால், அதை இவ்வுலகத்திலும் பரம பதத்திலும் அளித்து களிப்புறுவதுதானே இந்த வரதனின் பெருவிருப்பு. திருக்கச்சி, பக்தர்கள் என்றென்றும் சேவகம் செய்து துதி பாடுவதும் அதை உகந்து ஏற்று நான் பணி கொள்வதும் எக்காலத்திலும் அழியாத நிகழ்வு. இதை தவிர ஆனந்தத்தை அளிப்பது எனக்கு வேறு எது இருக்க முடியும்? எனவே என் பெருமையே உன் பெருமை, உன் ஏற்றமே என் ஏற்றம். ராமானுஜனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதில் உன் பங்கும் இருக்கிறது திருக்கச்சி. காரணம் இல்லாமல் காரியமில்லை. இப்போது நீ அதை நன்கு உணர்ந்திருப்பாய். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்தன் நம்பிக்கையை இழந்து தவறான வழியில் போகக்கூடாது என்று நான் உணர்த்தி இருக்கிறேன். உண்மைதான் வரதா. உன்னிடம் பக்தி கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி மாயை எனும் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு சம்பூர்ணம் எனும் சூழ்ச்சியால் மாறுபட்ட ஒரு வழியில் சென்று உனைவிடுத்து யாதவ பிரகாசரை நாடினார். பொதுவாக ஒரு மனிதரிடம் உறவு கொண்டவன் அவரை விடுத்து மற்றவரிடம் செல்லும் பொழுது அவன்தானே என்னை விட்டு சென்றான், பிறகு நான் எதற்கு அவனிடம் போக வேண்டும் என்று அவனை கைவிட்டு விடுவார். ஆனால் நீயோ தட்சிணாமூர்த்தி தடம் மாறி சென்றாலும் ஒரு காலத்தில் நம்மிடம் பக்தி கொண்டவன் ஆயிற்றே, அவனுடைய மகள் நமக்கு பல கைங்கரியங்களை செய்தவளாயிற்றே என்பதை மனதில் கொண்டு கருணையை பொழிந்து அவருடைய வாழ்வையும் அவருடைய மகள் அமுதினி வாழ்வையும் உயர்த்தி விட்டாய். இன்னல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி விட்டாய். நீ பக்த வத்சலன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி விட்டாய். அக்கிஞ்சனர்களையும் அரவணைக்கும் ஆரா அமுதன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஆழ்வார்கள் கொண்ட ஆழ்ந்த பக்தியும் அடியேன் பாடிய பாசுரத்தின் ஆழ் பொருளும் இப்போது அடியேனுக்கு நன்கு விளங்கிற்று வரதா. ஜீவாத்மா உன்னிடம் கொள்ள வேண்டிய பக்தியானது ஓர் உன்னதமான பதிவிரதை தன் பர்த்தாவான கணவனிடம் காட்டும் அளவில்லா கற்பு நிலைக்கு ஒப்பானது. மனைவி அந்த கணவனிடம் காட்டும் நம்பிக்கையும் உள்ள உறுதியும் போன்று ஒரு அனன்யமான பக்தி பக்தனுக்கு உன்னிடம் மிக மிக அவசியமானது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத பக்தியை அடியேன் என்றென்றும் உன்னிடம் கொள்ள அருள் புரிய வேண்டும் வரதா. இதுவே இந்த அடியவன் உன்னிடம் வைக்கும் விண்ணப்பம். அதை பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் திருக்கச்சி. நீ என்னோடு கொண்டுள்ள சம்பந்தம் நித்தியமானது. அதுபோல் உனக்கும் ராமானுஜனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த தொடர்பு என்றும் ஏற்றம் வாய்ந்தது, எக்காலத்திலும் முடிவு பெறாதது. வரதா, நீ இதை சொல்லும் போதுதான் உன்னிடம் வேறொரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. என்ன திருக்கச்சி அது? ராமானுஜனின் ஒவ்வொரு ஏற்றத்தையும் கவனத்தில் கொண்டு அடியேன் செயல்பட்டாலும் அவனுடைய பாரியால் தஞ்சமாம்பால் அதை உணராமல் அடியேனிடம் பகைமை பாராட்டுவதாக தோன்றுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது திருக்கச்சி. பெண்கள் பொதுவாகவே தங்கள் குடும்பம், தங்கள் கணவன், தங்களுடைய குடும்ப நலன் என்று அதையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அதை ஒட்டியே தன் கணவன் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதைத்தான் தஞ்சாவும் எண்ணுகிறாள். அவள் நிலையில்தான் அத்தனை இல்லத்தரசிகளும் இருக்கிறார்கள். தஞ்சா அப்படி இருப்பதில் ஒரு தவறும் இல்லையே. அப்படி என்றால் அடியேன் ராமானுஜனுக்கு வழங்கிய அறிவுரைகள், அடியேன் அவனுக்கு காட்டிய வழி தவறு என்று நீ நினைக்கிறாயா?
சராசரி மனிதர்களைப் போன்று குடும்ப நலன், அதை ஒட்டிய திரவிய சம்பாத்தியம் என்று இது போன்ற ஒரு குறுகிய வட்டத்தில் ராமானுஜன் சஞ்சரிக்க கூடாது என்று அடியேன் நினைப்பது தவறா வரதா? நீயே சொல். தற்போது அமுதினியின் விஷயத்தில் எவ்வளவு பெரிய மேன்மையை, ஒரு ஏற்றத்தை ராமானுஜனுக்கு கொடுத்து நீ ஒரு உயர்ந்த நிலையில் அவனை வைத்திருக்கிறாய். இதைத்தானே அடியேனும் எதிர்பார்க்கிறேன். இது தகாது என்று நீயா சொல்கிறாய் வரதா? நாளை ராமானுஜனுக்கு தன்னிகரில்லா ஒரு பெருமை வரும் பொழுது அது அவனுடைய பாரியாளுக்கும் அல்லவா சென்று சேரப்போகிறது. எல்லாம் சரிதான் திருக்கச்சி. உன் வார்த்தைகளை நான் முழுக்க முழுக்க ஒப்புக்கொள்கிறேன். நீ நடந்து கொண்ட விதத்தை பற்றி நான் குறை ஏதும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீ ராமானுஜனுக்கு சொன்ன வார்த்தைகளைத்தான் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அன்றாட தேவைக்காகத்தான் வாழ்க்கை என்று இல்லாமல் பகவத் சேவைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். இதைத்தான் பிற்காலத்தில் ராமானுஜன் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறான். இன்னொன்றையும் கவனமாக கேள். அமுதினி சில ஆண்டுகள் சிரமத்தை அனுபவித்தது விதி என்றால், உன்மேல் தஞ்சாவிற்கு ஏற்பட்டுள்ள பிணக்கும் மனக்கசப்பும் விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பயன்படுத்தி ராமானுஜன் தன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறான். வரதா, நீ சொல்வது அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. தஞ்சாவிற்கும் அடியேனுக்கும் ஏற்பட்டிருக்கும் பிணக்கின் மூலம் ராமானுஜனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறாயா? ஆமாம். ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் சேர்கிறது. பல சூழ்நிலையால் பிரிகிறது. சேர்வதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் பிரிவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய பல நிகழ்வுகள் ராமானுஜனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்த போகிறது. ராமானுஜன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஒவ்வொரு படியும் நீ தேர்ந்தெடுத்து தந்ததாகத்தான் இருக்க போகிறது. கைலாசம், அந்த கூஜாவை கொடு. அதில் உள்ள தீர்த்தத்தை இந்த பிரம்மரட்சஸ் மேல் தெளித்து அதை பிடித்து இந்த கூஜாவிற்குள் அடைத்து விடுகிறேன். கதை காதலை கடந்து ஆக்ஷனுக்குள் நுழைவதும் அதற்கான காரணமும் மிக மிக கவனித்திருக்க வேண்டியவை, மாற்றி இருக்கக்கூடியவை. அதனால் வரும் இழப்புகளையும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் அச்சம் என்பது மடமேடா, காதலின் கடவுள்.